ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. For every action there is an equal and opposite reaction என்ற ஐசாக் நியூட்டனின் பௌத்தீக மூன்றாவது விதியை ஆன்மீக ரீதியில் மனித வாழ்வியல் நிகழ்வுகளுக்கு மேற்கோளாக தங்கள் அருளுரைகள் பலவற்றில் சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள். இதன் அடிப்படையில் 2 கேள்விகள். 1. விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட இந்த விதி ஒரு செயல் நடக்கும் போதே எதிர்வினை உடனடியாக ஆற்றப்படுகிறது என்றுதான் கூறுகிறது. உதாரணமாக, பறக்கும் ஒரு பறவை காற்றை சிறகுகளால் கீழ்நோக்கி தள்ளும்போது காற்று அந்த பறவையை மேல் நோக்கி தள்ளுகிறது. ஆனால் ஆன்மீக தத்துவங்களில் இந்த எதிர்வினை ஆற்றப்படுவதற்கு பல பிறவிகள், பல யுகங்கள் ஆகின்றனவே. இதற்கான காரணத்தை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு வேண்டுகிறோம். நியூட்டன்ஸ் லால வேற கொஞ்சம் கூட இருக்கு. எவ்ரிதிங் இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா அன்லெஸ் இட் இஸ் புஷ்ட் டு ஆக்ட்ங்கிற மாதிரி இன்னொரு தியரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த கேள்வி என்னென்னா, ஒவ்வொரு செயலுக்கும் இணையான எதிரடையான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது சில விதை இன்றைக்கி போட்டால் நாளைக்கே முளைச்சிடுது, சிலது ஒரு ஆலமரம் மாதிரி கொஞ்சம் நாள் பிடிக்காது. அந்த மாதிரி என்ன கர்மா நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த கர்மா கெஸ்டேஷன் இருக்குது, அதனுடைய விளைவுகள் நமக்கு வருவதற்கான காலங்கள். உடனுக்குடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கிற விஷயங்களும் இருக்குது, கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு கர்மா திரும்பி வருகிற காலங்களும் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே தான் ஃபிசிக்ஸ்னால் என்ன, பௌதிகம்னு அர்த்தம். இதே தான் ஸ்பிரிச்சுவல் கூட. ஸோ ரெண்டுத்துலேயும் எந்த வித்தியாசமும் இருக்காது. சிலதெல்லாம் உடனே வருது, சிலது லேட்டாக வருது, ஆனால் வரும். Question 2. ஐசாக் நியூட்டனின் இந்த மூன்றாவது விதி மனிதனின் உடல் ரீதியான செயல்பாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அது மனிதனின் உளவியல் நடவடிக்கைகள் மற்றும் எண்ணங்களுக்கு பொருந்தாது என்றும் ஒரு கருத்து சில கட்டுரையாளர்களால் சொல்லப்படுகிறது. இது சரிதானா? அப்படியெல்லாம் இல்லை. தாட்டுக்கே ஒரு வெதை தான். த மொமெண்ட் யூ திங்க். ஒரு ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு ஒரு புக்கு, அதில் ஒரு குரு சிஷ்யர் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு ஐயோ ஏதோ பறக்கும், இவர் அதை அடிக்கணும்னு நினைப்பார். அப்போ எதிரில் இருக்கிற லாஹரி மாஸ்டர் சொல்லுவார், எப்போ நீ அடிக்கணும்னு நினச்சி அப்பயே அடிச்சுட்ட, நீ அடிக்கிறதும் அடிக்காது போனாலையும் விளைவு ஒன்று தான் அப்படின்னுவார். ஸோ ஒவ்வொரு செயலுக்கும் டெஃபினட்டாக விளைவு இருக்கும். அது மனசால் நினச்சாவே கூட அப்படி தான். சுந்தரரை கைலாயத்திற்கு அழைத்து வர ஈசன் பறக்கும் ஆற்றல் கொண்ட ஐராவதம் என்ற தேவலோக யானையை தனது பரிவாரங்களுடன் பூமிக்கு அனுப்பி வைத்தார் என்கிறது வரலாறு. மகாபாரதத்தில் தனது ஐஸ்வர்யத்தையும் அதிகார பலத்தையும் பெருக்கிக் கொள்ள துரியோதனன் ஐராவத பூஜை செய்தான் என்று அறிந்த பாண்டவர்களும் நிஜ ஐராவதத்தை பகவான் கிருஷ்ணர் மூலம் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்து பூஜை செய்து இருக்கிறார்கள். தேவலோக யானையான ஐராவதம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? அதன் தெய்வீக மகிமை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் அவசியமாக இருந்தபோது அதனுடைய இப்போ நீங்கள் பழைய காலத்தில் நெருப்பட்டியெல்லாம் வரும். அந்த நெருப்பட்டி மேலே பறக்கும் குதிரைன்னு ஒரு நெருப்பட்டி இருக்கும். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, செஞ்சிக்கோட்டைக்கிட்ட ஒரு பறக்கும் குதிரை இருந்துச்சு, ராணி கோட்டைக்கும் ராஜா கோட்டைக்கும் நடுவில் அது பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் நம்முடைய பழைய சிவக சிந்தாமணியில் ஒரு பறக்கும் குதிரையை பற்றி ஒரு வர்ணனை வருகிறது, பல இதுங்களில் வருது. அது எப்படி இருந்திருக்கலான்னா, ஒன்றா அந்த காலத்தில் அந்த மாதிரி இறக்கைகளோடு கூடிய சில விலங்குகள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையான மெஷின். அது எப்படி நீங்கள் இன்றைக்கி நீராவி தத்துவம் அதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிங்களோ அந்த மாதிரி சம் டைப் ஆஃப் அ மெஷின் அதை ஆப்ரேட் பண்ணுற போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அது போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு மெக்கானிசம் வச்சுருந்துருப்பாங்க. அது இன்றைக்கி நமக்கு புரியாமல் போகலாம். இப்போ மனுஷனுக்கே ஒரு காலத்தில் வால் இருந்துச்சு, அப்படி தான் குரங்குலேருந்து நம்ம வந்தோங்கிறோம். இப்போ நமக்கு வால் தேவைப்படுறதில்ல, அதனால் வால் மறைந்து போச்சு இல்லையா? தேவைப்பட்டிருந்தால் அது நமக்கு இருந்திருக்கும். இட் would have been easy for people also to beat others. நமது கோவிலில் விக்கிரகங்கள் எல்லாம் பெரும்பாலும் கருங்கல்லிலும் உலோகத்திலும் செய்யப்பட்டு பிராண பிரதிஷ்டை செய்யப்படும் நிலையில் விநாயகர் சதுர்த்தியின் போது நமது வீடுகளில் வைத்து வணங்கப்படும் பிள்ளையார் விக்கிரகங்கள் மட்டும் ஏன் களிமண்ணால் செய்யப்படுகின்றன? அவ்வாறு வீடுகளில் வழிபட்ட களிமண் விநாயக விக்கிரகங்கள் நீர்நிலையில் கரைக்கப்பட வேண்டும் என்று ஏன் வலியுறுத்தப்படுகிறது?
அதே நேரத்தில் வெள்ளி பிள்ளையார் இருக்குது, தங்க பிள்ளையார் இருக்குது இல்லையா, விதவிதமான மெட்டல்ஸில் செஞ்ச கல் பிள்ளையார் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. இந்த பிள்ளையாரை மண்ணில் களிமண்ணில் செய்து பூஜை பண்ணுறோம். இப்போ மற்ற கடவுளெல்லாம் பூஜை பண்ணால் அதுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டியது, ஏதோ ஒரு ஷெல்டர் தேவைப்படுது. இந்த பிள்ளையார் மாத்திரம் அரச மரத்தடியில் கொண்டு போய் அப்படியே அம்போன்னு விட்டால் கூட பரவாயில்ல. அந்த பிள்ளையார் மேலே வந்து நீ அபிஷேகம் பண்ணி படையல் வச்சாலும் சரி தான், நாய் ஒத்த காலை தூக்கி ஒன்று கடிச்சாலும் ஒன்று தான் இல்லையா. அது மாதிரி இந்த பிள்ளையாருங்கிறவர் இந்த உலகம் பூராவும் பரவி இருக்கக்கூடிய ஓங்கார தத்துவம். அப்படின்னா இந்த உலகம் பூரா காற்றுல ஓம் இருக்கான், உலகத்தில் இருக்கிற வெளிச்சமெல்லாம் ஓம் தானாம். அதனால் ஒளி இரண்டுமாக இருக்கக்கூடியவன் விநாயகன். அவனுக்கு எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்று தாங்கிறத நமக்கு புரிய வைப்பதற்காக கல்லுனால் செஞ்சாலையும் மண்ணுனால் செஞ்சாலும் எல்லாத்துலேயும் அவன் இருப்பாங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க. அண்டு இந்த களிமண்ணில் செஞ்சு தான் பண்ணணும் இல்லை. இப்போ நம்மலாம் களிமண்ணில் செய்கிறோமோ, நம்ம கோயிலில் நம்ம நிறைய பிள்ளையார் வச்சு நம்மக்கிட்டே வச்சுருக்கோம். அதனால் நம்ம அங்கே இருக்கிற பிள்ளையார் இருக்கார், இங்கே இருக்கிற பிள்ளையார் இருக்கார், எல்லாரையும் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இந்த களிமண்ணில் பொம்மை பண்ணாதானே ப்ராப்ளம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு போரூரில் பெரிய பிள்ளையார் வச்சு எல்லா ஜனங்களும் கும்பிட்ற மாதிரி பண்ணுவாங்க. அதில் ஒரு பிள்ளையார் அவங்க சமுத்திரத்தில் போடுறேன்னாங்க. சொன்னி எதுக்கு சமுத்திரத்தில் கொண்டு போய் போடுறீங்க, எங்ககிட்ட கொண்டாந்து வைங்கன்னு. அந்த பிள்ளையார் கூட நம்மக்கிட்ட எங்கேயோ இருக்குது, கடலில் கரைக்காத நம்மக்கிட்ட பெயிண்ட் அடித்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்கோம். நம்ம எனக்கு இருக்கானா நம்மக்கிட்ட. இதெல்லாம் யத்பாவம் சத்பாவத்திங்கிற மாதிரி நம்முடைய மனசுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ மஞ்சாலியும் பண்ணி வைக்கிறாங்க, அதுவும் நம்ம பிள்ளையாருன்னு தான் சொல்கிறோம் இல்லையா. ஒரு கடத்தில் மாவில் வச்சு அதில் தேங்காய் வைக்கிறோம், அதுவும் பிள்ளையாருன்னு தான் சொல்கிறோம். ஸோ பிள்ளையாருங்கிறது எல்லாத்துக்கும் முழுவாகவும் முதலாகவும் இருக்கிறது. எல்லா வஸ்துக்களிலேயும் அவர் இருக்காரு, இல்லை அந்த நாதம் ஓம் என்பது இருக்கிறது என்பது நம்முடைய திட நம்பிக்கை. அதனால் ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி வந்திருக்கும். அப்படி பார்த்தா மற்ற கடவுள் கூட சிலதெல்லாம் வந்து களிமண்ணில் செய்கிறதில்ல, பொம்மையில் இருக்கும் இல்லையா. உங்கள் நவராத்திரி கோவிலில் எவ்வளோ சாமி நீங்கள் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் என்ன ஏதோ சுடுமணலில் களிமண்ணில் செஞ்சு சுட்டு பெயிண்ட் அடித்து வச்சது தானே. அதனால் இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள்லேருந்து வருகிற விஷயங்கள். உளநிலின் உளன் இருக்குதுன்னு நீ நம்பினியானா இருக்குது, இல்லைன்னா நீ இல்லை. மகாராஷ்டிராவில் ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு கடவுள் இருப்பார், அவர் குதிரை மேலே இருக்கிற கடவுளாக இருப்பார். ஒருத்தர் வீட்டில் கோல்டில் செஞ்ச குதிரை, அது மேலே அந்த சாமி விட்டலாம் அவர் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கஷ்ட காலத்தில் அந்த விக்கிரகத்தை விற்கலான்னு எடுத்துன்னு போகிறான் கடைக்கு. அப்போ அந்த கடைக்காரன் சொன்னான்னா, இதுக்கு வந்து 100 ரூபா, குதிரைக்கு 300 ரூபா அப்படின்னான். அவன் சொன்னான், கடவுளுக்கு 100 ரூபா, குதிரைக்கு 300 ரூபாயின்னு. அவன் சொன்னான், உனக்கு தான் அது கடவுள், என்னை பொறுத்து மாத்திரம் எவ்வளோ வெயிட்டுக்குதோ அதுக்கு தான் துட்டுனா. அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களில் வருகிறது. அவரவர் இறையவர் தத்தமது அறிவு சென்று அறிவகை அடைய நின்றனர். அவங்கவுங்களுக்கு ஒரு ஐக்கியூ இருக்குது, அந்த போக்கில் அவனுக்கு என்ன புரியுதோ அதுதான். ஒரு தேள் என்னை பொறுத்து மாத்திரம் தேள், ஒரு குழந்தைய பொறுத்து மாத்திரம் அது ஏதோ விளையாட்டு பொம்மை இல்லையா. இல்லைன்னா உனக்கு தானே தேள் கடிக்கும் கொட்டெல்லாம் தெரியுது, குழந்தைக்கு தெரியறதில்ல. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் அவர் ஓன் திங்கிங். சுகபிரம்ம ரிஷியிடம் பாகவத உபதேசம் கேட்ட பரீட்சித்து மகாராஜா சொர்க்கம் சென்றான் என்று பாகவத புராணம் கூறுகிறது. அதே பாகவத புராண உபதேசத்தை ஆன்மீகத்திலுள்ள ஒரு படிநிலை சாதகன் தினமும் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் கேட்டு வந்தால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காவிட்டாலும் ஆன்மீக உயர்நிலைகளுக்கு செல்லும் மார்க்கமாவது கிடைக்குமா? சுகபிரம்ம ரிஷி வந்து அவனுக்கு சொன்னார், உங்களுக்கும் சுகபிரம்ம ரிஷி சொன்னால் நீங்கள் உயரங்களுக்கு போயிடுவீங்க. சாதாரணமாக இருக்கிறான்னு சொன்னான்னு வர சொல்கிறவன். நான் பரீட்சித் ராஜா வேட்டையாட போனான். அங்கே ஒரு சாமியார் உட்காந்து தவம் பண்ணியிருந்தார், ததீசி முனிவர்னு பேர். இவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்கல. அந்த ஆல்பர்ட் தியானத்தில் இருந்தார். ஒரு பாம்பை தூக்கி அவர் தோல் மேலே போட்டு போயிட்டான். அவர் ஒன்றும் சாபம் கொடுக்கல. அவருடைய மகன் வர்றான், எங்கள் அப்பா கழுத்தில் எவன் பாம்பு போட்டானோ அவன் தட்சக பாம்பு கட்சி சாகணும்னு நான் சாபம் விட்டான். இந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு இவனுக்கும் புரியுது. அப்போ சுகபிரம்ம ரிஷிக்கிட்ட கேட்குறான், நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. ஒன்றும் பண்ண முடியாது, சாபந்தான். அதனால் நீ எதிரில் நீ உட்காரு, உனக்கு கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறாகிய பாகவதத்தை நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு இதில் உட்காந்து பாகவதம் சொல்கிறாரு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, உன் உயிர் அந்த பாம்பு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அதனால் நான் இங்கே இருந்தால் பெரிய மனுஷன், அது உன்னை கடிக்காது,
அதனால் நான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு அவன் தலைமையில் கை வைக்கிறாரு. அவன் உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிடுது. அப்போ வெறும் உடம்பு தான் உட்காந்துக்குது. ஸோ நிமித்த மாத்திரம்னுவாங்க, சும்மா ஒரு ஷேடோ எஃபெக்ட்டுக்காக அந்த பாம்பு வந்து சும்மா தொட்டுட்டு போயிடும். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. இதுக்கு பின்னால் அவனுடைய மகன் ஒருத்தன் வந்தான், ஜனமேஜயன் பேர். எங்கள் அப்பா பாம்பு கட்சி செத்ததுனால உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்புமே இன்னும் அழிஞ்சிடணும்னு ஒரு பெரிய யாகம் செய்கிறான். சர்ப யாகம்னு பேர். சர்பம்னா பாம்பு. எல்லா பாம்பும் அதில் வந்து நெருப்பில் துபுக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த தட்சக பாம்பு இல்லை, அது இந்திரனுடைய சிம்மாசனத்துக்கிட்ட போய் சுற்றிக்குது. ஆனால் இந்த யாகத்தோட பவரில் இந்திரனுடைய சிம்மாசனமே வாங்கின்னு மேலே போதா, அவன் பயந்துன்னு அவன் குச்சிடுறான், உனக்காக நான் ஏன் சாகணும்னு. ஸோ அதுக்கு பின்னால் இவன் செஞ்ச பாவத்தினுடைய விளைவுகளாக இவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு சொரியாசிஸில் ஒர்ஸ்ட்டு சொரியாசிஸ், உள்ளகிற சிவப்பு டிஷ்யூ எல்லாம் தெரியும், நரம்பெல்லாம் தெரியும், இந்த ஸ்கின்னு இருக்காது. அப்படி வந்துடுது. வெயிலும் ஒத்துக்காது, காற்றும் ஒத்துக்காது, எதுவும் ஒத்துக்காது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற போது நாரதர் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் குலம் காக்கும் தெய்வமாக இந்த கிருஷ்ணன் இப்போ வந்து குருவாயூரில் இருக்கான், நீ அங்கே போனேனாக்கா உனக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வடநாட்டிலிருந்து அவன் குருவாயூருக்கு வந்து சாமிக்கிட்ட ப்ரே பண்ணி அவனுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பரீட்சித்து போய் ஜனமேஜயன் வந்தான். ஜனமேஜயனுடைய வம்சம் தான் இன்றைக்கி அப்படியே பாரத வருஷ பாரத கண்டேன்னு ஓடினுங்கிறது. இதெல்லாம் மகாபாரதம் முடிஞ்ச நிலையில். அதாவது பரீட்சித்து யார், அவங்க அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருந்தபோது அஸ்வத்தாமா உபயோகம் பண்ணினா பிரம்மாஸ்திரத்தினால வயிற்றுக்குள்ளேயே செத்து போய் கறிக்கட்டையாக பிறந்தவன் தான். அப்படியும் கிருஷ்ணர் தனக்கு வேண்டிய பஞ்சபாண்டவுடைய வம்சத்தில் ஒருத்தனாவது இருக்கணும்னு கறிக்கட்டையாக வந்தவனை உயிர் கொடுத்தாரு. அப்படி உயிர் பெற்றவன் கூட அவன் கர்மா அவனை விடமாட்டேன்னது இல்லையா. அதனால் அவனே போய் காட்டில் இருக்கிற சாமியார் கழுத்தில் பாம்பு போட்டு திருப்பியும் மாட்டிக்கினானா இல்லையா. அவன் பிள்ளை 7 தலைமுறை கஷ்டப்படணும் இல்லையா, அதனால் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா. இதுக்கு முன்னாலே ஏன் நான் 7 தலைமுறை கணக்கு சொல்கிறேன்னா, அபிமன்யுக்கிறான், அவன் பாதி மந்திரம் கற்றுக்கிட்டு சக்கர யுகத்தில் போகிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து அவன் யுத்தத்தில் அடிச்சிட்டாங்களா இல்லையா. அப்போ கர்சுங்கிறது 7 தலைமுறைக்கு வருது. அதுக்கு முன்னாலே என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்போ பரீட்சித்கிட்ட இருந்து கர்ப்பத்தில் இருந்த இவனை காப்பாற்றுறார் கிருஷ்ணர், அப்பயும் கர்மா. அவனுடைய பிள்ளை ஜன்மேஜயன், அவனும் கர்மா சேர்த்துக்கிறான். இங்கே எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் கடவுள் தான் காப்பாற்றினே இருந்திருக்கிறாரு இல்லையா. அபிமன்யும் யுத்தகாலத்தில் இறந்துடுறான். அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணர் புத்திர சோகத்தில் அர்ஜுனன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவனை போக்கு காட்டி வேற எங்கேயோ கூட்டின்னு போயிடுறாரு. திரும்பி வந்து பார்க்குற போது இவனை கொண்டுட்டாங்கன்ன உடனே அவன் கிருஷ்ணனை திட்டுறான். கிருஷ்ணர் வா அப்படின்னு இவனை கூட்டின்னு மேலே போய் அவன் வந்து அவன் எங்கேருந்து வந்தானோ, அபிமன்யு சந்திரலோகத்திலேருந்து வந்தானான். அங்கே போன உடனே சந்திர சிம்மாசனத்தில் அவன் உட்காந்துருக்கான். இப்போ மகனே அப்படின்ட்டானா, நீ யார் எனக்கு தெரியாதுன்னா. அப்போது கிருஷ்ணர் சிரிச்சின்னு சொன்னானான், இதை போய் பாசம் நினச்சி என்ன திட்டினுக்கிறிய நீ, அவனுக்கு நீ அப்பான்றதே தெரியல பற்றியா அப்படின்னாங்க. இந்த மாதிரி உலகத்தில் நம்மெல்லாம் எங்கேருந்தோ தான் வந்திருக்கோம். அண்ட் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே தான் போவோம். இப்போது சாஸ்திர கவச்சன்னு ஒருத்தன் தான், அவனுக்கு 1000 கவச்சம். அவன் வந்து அட்டூழியம் பண்ணுறான்னு சொல்லி அவனுக்கு நரநாராயணர்கள், இன்றைக்கி பத்ரி நாராயணன் இல்லை நரநாராயண பர்வதம்னு இருக்குது, அந்த இடத்துல நரநாராயணனா விஷ்ணு தன்னை 2ஆக பிரிச்சுக்கிட்டு 12 வருஷம் ஒருத்தன் தவத்தில் இருப்பான், நரன் இருப்பான். 12 வருஷம் போய் எதிரில் நின்று நாராயணன் சண்டை போடுவான். அப்போ ஒரு ஷத்து கிளியும். இப்படி அவங்க 999 கவச்சத்தை பிச்சுட்டாங்க. ஒரே ஒரு கவச்சம் இருந்தது. அப்போ யுகப்பிரளயம் வந்துச்சு. யுகப்பிரளயம்னா என்ன, பிரம்மனும் போய் பிரம்மா கூட செத்துப்பிடுவான். எம்மிறை நல் வீணை வாசிக்குமேன்னு அந்த நந்தி தேவனுடைய 2 கொம்புக்கு நடுவில் நின்றுட்டு சிவபெருமான் வீணை வாசிப்பாராம். எதுக்காக வாசிக்கிறாரு, சாட்டிஸ்ட் ஆவாருன்னு. அப்படி இல்லை, இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம பிள்ளைங்க இவ்வளோ ஜென்மமாக எடுத்து கூட நம்மக்கிட்ட வராமல் கஷ்டப்பட்டு இருந்தது, இப்போ இந்த ஊழி தாண்டவம் வர்றதுனால எல்லாரும் நம்மக்கிட்ட வந்துட போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் எம்மிறை நல் வீணை வாசிக்குமேங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஏன் வந்து மகாவிஷ்ணு மாத்திரம் மிஞ்சுறாரு அப்படின்னா, ஒருத்தர் சிவபெருமான் சண்டை போட்டுன்னு இருக்கிற போது மணி ஒரு அமிர்த குளத்தில் செத்துப்போன ராட்சசங்களெல்லாம் முக்கி எடுத்து அவங்கெல்லாம் திருப்பி சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. எப்போ தான் சண்டை போட்டுனே இருப்பார் சிவன். அதனால் ஒரு எருது வடிவத்தில் மகாவிஷ்ணு வந்து அந்த யுத்த காலத்துக்குள்ளே போய் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஓடி போடுறாரு. அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த உலகமே அழிஞ்சாலையும் நீயும் நானும் ஒன்றா இருப்போம்னு சிவன் வரம் கொடுத்தாராம்.
அதனால தான் அந்த 2 கொம்புகளுக்கு நடுவில் சிவன் வந்து இப்படி பண்ணுறார் ஊழி தாண்டவத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 999 கவச்சம் போயிடுச்சு. ஒரு கவச்சங்கிற போது அவன் மேலே போட்டான். அவன் எங்கேருந்து வந்திருந்தான்? சூரியனுடைய லோகத்தில் வந்திருந்தான். அங்கே போயிட்டான். இந்த ரிஷிக்கிட்ட மந்திர உபதேசம் வாங்கினா இல்லையா, இந்த மந்திரம் சொன்னால் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு குந்தி தேவியா அப்போ இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சூரியனை கும்பிட்டாளா. அங்கே பெண்டிங் இருந்தானே இவன் சூரியனுடைய லோகத்தில் ஒரு கவச்சத்தோட. அதனால அவன் பூமியில் பிறந்து தொலைச்சிட்டான். அதான் தண்ணியிலேருந்து எடுத்தது. அவன் தான் கர்ணன். அவன் வந்து ஒரு தேரோட்டியினால் வளர்க்கப்பட்டான்ற மாதிரி வந்தது. அவன் பிறந்த போதே ஒரே கவச்சம் கண்டலத்தோடு ஏன் பிறந்தான்னா முதல்ல இருந்தது அப்படியே இருக்குது அவங்ககிட்ட இன்னும். இந்த பிறவியில் நரநாராயணன் வந்து என்ன வந்திருக்காங்க? கிருஷ்ணனாவும் அர்ஜுனனாவும் வந்திருக்காங்க. ஸோ கிருஷ்ணார்ஜுனர்கள் 12 வருஷம் அஜ்ஞாத வாசமெல்லாம் முடிஞ்ச பின்னால் அந்த பெண்டிங் கணக்கு முடிஞ்சு அவர்கிட்ட போய் தானம் கேட்குறாங்க. உன் கவசத்தையும் கொண்டலத்தையும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்குறாரு. இப்படி ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நமக்கு இதெல்லாம் புரியாமல் போகலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுல கூட இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கும். எதுக்காக ஒரு சந்தோஷம் வருது, எதுக்காக நமக்கு துக்கம் வருது, இதெல்லாம் கண்டினியூ. ட்ரான்ஸ்ஃபர்டு எனர்ஜின்னுவாங்க. எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். அதனால் ஒரு ஜென்மத்தில் முடியலைன்னா அது இன்னொரு ஜென்மத்தில் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லா பிறவிலையும் அது தொடர்ந்து எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே நான் இழைத்தேனுங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் கூட இதுக்கு முன்பிறவிகளில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது கண்டினியூ ஆகும். அந்த கர்மா ஏதோ ஒரு பிறவியில் கழிகிற வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும். நான் நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ பாரு, அதில் என்னென்னா, நான் மோட்டர் சைக்கிள்லையோ கார்லேயோ எங்கேயோ போவேன். அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும், ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு சிவன் இருக்கும். அந்த சிவன்கிட்ட நான் போகிற போது ஒரு பாம்பு வந்து இப்படி புஷ்ஷுன்னு தடுக்கும். இதே மாதிரி வாரத்துக்கு 2 தடவை அப்படி வரும். ஒரு 10 வருஷம் வந்துக்கின்னு இருந்துச்சு. இது என்னடா அதுன்னு ஒன்றும் புரியல நம்மளுக்கு. அப்போ நான் வந்து திருவண்ணாமலை போவேன் இல்லையா, திருவண்ணாமலையில் 4:30 6 ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 5 மணிக்கு நான் திருவண்ணாமலை மூலஸ்தானத்துக்கிட்ட இருக்கேன். இப்போ நான் ஜெயின் காலேஜில் வாத்தியார் இருந்ததுனால என்கிட்ட ஒரு பையன் குடியாத்தத்துலேருந்து சீசன் டிக்கெட் வாங்கின்னு வருவான். அவங்க அப்பா ரயில்வேயில் இருந்ததுனால அவன் என் ஜாதகத்தை எப்பயோ வாங்கின்னு போயிட்டு அது காஞ்சிபுரத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னா நானும் மறந்துட்டேன். மறுநாள் காத்தாலாம் அண்ணா நகர் என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நேற்று அந்த ஜோசியர் கூப்பிட்டாரு, ஜிசி சம்பந்தம் காந்தி ரோட்டில் இருக்கிறவர், இந்தாங்க உங்களுக்கு எழுதி கொடுத்துக்கிறாரு அப்படின்னு. அதில் வருது இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ தெய்வத்தோட அருளெல்லாம் இருக்குது, தேவதா கடாட்சம் முறினும் இதுக்கு முன்பிறவியில் இருக்கிற ஒரு கர்மா வந்து உன்னை இன்னும் பெரிய நிலைக்கு போகாமல் பிடிச்சி வச்சிருக்கு. நீ சிவனை நம்பி அருணாச்சலத்தை சுற்றி இருக்கிறதுனால சிவன் உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி காட்டுறாரு. அவுட் ஆஃப் ஹீஸ் டிவைன் கிரேஸ் உனக்கு வழி கிடைக்கிது. நீ வந்து இதுக்கு முன்னால் ஒரு பெரிய பிராமியனாக இருந்த ஒரு குருக்கள் எங்கே இருக்கன்னா, திருப்பதி மலைக்கு போகிற வழியில் ரைட் சைடில் கபில தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சிவன் இருக்கார். ஒரு கோகுக்குள்ளே சிவன், பக்கத்தில் அம்பாள் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பழமையான சிதிலமான நம்மாழ்வாருடைய கோயில். அங்கே ஏக வன்னி வருஷம். அந்த வன்னி வருஷத்துக்கிட்ட ஒரு பாம்பு இருந்தது. நீ வந்து அந்த நாகமணியை திருடுறதுக்காக நாகமணி மேலே சாணியை களிமண் வச்சுட்டா அது கண்ணு தெரியாத அச்சின்னு செத்து போயிடும். பாம்பு சின்னதாகி பறக்குமா, அச்சின்னு செத்து போயிடும். அந்த கருசு இருக்குது. அதனால் நீ வந்து கடவுளை நம்புறதுனால உனக்கு இந்த இடம் சொல்கிறாங்க, நீ அங்கே போயிட்டு உன்னுடைய உத்திராட நட்சத்திரம் இருக்கிற அன்றைக்கி 11 நாகலிங்க பூ எடுத்துகிட்டு போகணும். அந்த புத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிவிட்டு அந்த 11 பூ எடுத்துன்னு போய் அந்த கபில ஈசனுக்கு நீ அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கர்மா தீர்ந்துடும். நான் அதே மாதிரி போனேன். அதே இடம் எனக்கு 10 வருஷம் எது கனவுல வந்துருந்தோ அதே இடம் கரெக்டாக அப்படியே இருக்குது. அந்த இடத்துல நான் அந்த நாகலிங்கத்தில் சிவனுக்கு அர்ச்சனைலாம் பண்ணி அண்ணா நகர் பங்களாவுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு அந்த பாம்பு வருது. வந்துட்டு உன் கையை நீட்டு அப்படின்னு. நான் நீட்டுறேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரம் தரேன், நீ என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் உலகத்தில் யாரை எங்கே எந்த பாம்பு கடிச்சாலும் நீ என்னை கூப்பிடு, நான் வந்து அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுது. ஒரு கர்சை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுது. இது நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம். இது அந்த சகாதேவ நாட்டில் வருது. செய்திடவே அந்நாள் கதிர்நடை மேலாய் காணுறும் இந்நாளதில் நாகமதில் நற்பறை என பொருந்திட்டோம். பொருந்திடவே இந்நாள் நாக நடையுறவே நாளதின் நாக வேளையொட்டி இச்சுவடிதனை உரைத்திடலானோம்.
ஆம், எனவே அருள் நல்க முன்னிலை சென்மாவதில் இன்னவனுக்கு அரவமதில் தோடமுற்று இப்பிறவியதில் அன்னவன் குலநிலை தனமொட்டி அத்தோடமதும் தொடர்வுறகான் கண்டிடவே முன்னாள் பூர்வ சதுர பிறவியதில் புரிந்திட்ட நிலையொட்டி நிகழ்த்திடும் கால் அன்னவனும் ஏகநிலை அந்தணத்தோனாகி ஆலயச்சார் சக்தி மணாளனொட்டி நிலையதிர் குறுநிலையாதார் இருந்திட்டான். இருந்திடவே அந்நிலை ஆலயமதில் வன்னியோடு வேம்பு ஒட்டி விருட்சமதில் நிலையுறும் திருப்பற்றொட்டி ஆலயமதில் பழமையுறும் பாம்பதும் வாழ்ந்துறக்கேள். கேட்டிடவே அந்நிலை சிறுநிலையாகி பரக்குற ஏக நிசியொட்டி உமிழ்ந்திடும் இரத்தினம் தனக்காய் குறையுற இருந்திட்ட வேளையதில் இன்னவனும் செய்திட்ட செயலொட்டி செப்பிடுவோம். செப்பிடவே அந்நாள் அந்நிலை மனிதனை இன்னவனும் கவர்ந்திட்டு நிலையுற அந்நிலையார் அரவமதும் அறைந்துற்று விழிநிலை புரியுறா நிலையதால் சாபமுற சாற்றிட்டோம். சாற்றிடவே அந்நிலையான் இச்சென்மாவதில் தேவதா கடாட்சமுடினும் இந்நாள் ஒட்டி முழுமையுறா நிலை தனக்காய் ஆகிட அறிந்திடு. அறிந்திடவே அத்தோடமது இருந்திடவே சாபமது கீழியுற சிறுநிலை காயமுற்ற கழண்டிட்டோம். கழண்டிடவே அந்நிலை போற்றிட ஏக உபாயமொட்டி உரைத்திடும் கால் சப்தகிரி எல்லைக்கேகி அந்நிலையதில் கபிலீசன் தீர்த்தம் தனக்காய் முன்னிலையால் பழமையதாய் பழுதுற்ற திருநிலை நம்மாழ்வார் திருச்சன்னதியொட்டி சொல்லிடுவோம். சொல்லிடவே சோர்வுற உடையவர் திருநிலை ஆலயமதில் பிணிநிலையொட்டி ஏகநிலை வன்னி விருட்சமதில் அமையுற்ற திருப்புற்று தனக்கு சென்ம பகையதில் நாக வேளையொட்டி தரிசனமுற கேள். கேட்டிடவே அந்நிலையோடு கபிலீசன் தனக்கு அருச்சுனையுற்று மலர்சார் மறுவிடும் அரவ சிவகுரியுறும் நாகலிங்க பூ ஒட்டி பொருந்திட அர்ச்சனையுற அமைதியோடு தோடம் தீருமென தெரிவித்த பூர்வநிலை பொருத்தமது முற்று. இது என்ன சாபம் இருந்தது அதெல்லாம் நான் விளக்கினேன் இல்லையா, அதுக்கு அதே ஓலையில் இது 1984 படித்தது. அதில் என்னை பற்றி வரும். ஆய்வுருங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் புரிந்திட்ட முதன்மை அவதாரமாகி அவனிதனில் விளங்கிடவே வேண்டு பலன் உற அந்நாள் பிறவி எண்ணோடு அர்த்தம் ஒட்டி நாழியாக நவின்று தாரகைச்சார் உத்திராடம் ஒட்டி உரைத்திட அந்நாள் ஆதிநடை ஆதவனாகி ஆய்வுருங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மால் பொருந்திட்ட அவதாரமே திங்களாகிட தெரிவித்து தீதர இருதச ஏக வைகள் என சொல்லிட்டோம். இப்போது தாயோடைய கர்ப்பத்தில் இருக்கிற போது இவர் சிவன், சக்தி, மால்னா பெருமாள், இந்த மூணும் சேர்ந்த முதன்மை அவதாரம்னா விநாயகராக தான் இவர் உலகத்திலே பிறந்தார். பிறக்கிற போதே அந்த பிள்ளையாருங்கிற ஆத்மாவாக தான் இவர் உலகத்தில் பிறந்தார். உரைத்திடவே பலன் தாழ்வல்ல, அதனால் அது தாழ்வெல்லாம் இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர்ற போது அந்த பிள்ளையார் தன்னை வெளிப்படுத்திக்குவார். அதுதான் 36 வயசு. பிறந்து 36 வயசு வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அந்த 36க்கு கோயில் கட்டணும், கோயில் கட்டின பின்னால் தான் இதெல்லாம் நடக்கணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கர்மாவாக நிவர்த்தி ஆகிறது. அப்படியெல்லாம் வழிகள் கட்சிக்கிட்டே வந்தது. இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம உண்மையாக கடவுளை நம்பிக்கிட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் வழி கிடைக்கும். நமக்கு நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது. வள்ளலார் சொல்லுவார், நான் மாதர் தம்மை நோகடித்தேனோ, கிளை வழியில் முள்ளிட்டேனோ, ஜனங்க நடந்து போகிற பாதையில் முள்ளுகிள்ளு போட்டு அவங்களுக்கு கால் குத்துறதுக்கு காரணமாக இருந்தேனா, பெண்களை நோகடிச்சனா, கொண்ட பொருள் பறித்தனோ, யார்கிட்டயா துட்டு வாங்கினா அவங்களை திருப்பி கொடுக்காது ஏமாத்தினா, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறார். இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும்பாறையோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளையோ, நான் உனக்கு பிள்ளை மாதிரி தெரியலையாப்பா சிவனே அப்படிலாம் நூடுல்ஸ் ஆகி நான் பாடுவார். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வள்ளலாரே 1000 லிஸ்ட்டு சொல்கிறாருன்னா நம்மலாம் எத்தனை பிரிவு எடுத்தோம், என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது இல்லையா? அதனால் நமக்கு தெரியாது பல விஷயங்கள். நம்மளுடைய கர்மாக்கள் கடவுளை தவிர வேறு யாரையாரும் எடுக்க முடியாது. எத்தனை பிரிவில் என்ன நடந்ததுன்ற கணக்கு கூட அந்த பாவி தான் வச்சுருக்கான். அதனால் நீ ஒழுங்காக சாமி கும்பிட்டு நின்றுட்டு ஒரு உருப்படணுங்கிற எண்ணத்தோடு இருந்தால் கடவுளே எல்லாத்துக்கும் வழி காட்டுவார், ஒவ்வொன்றுத்துக்கும் வழி காட்டுவார். என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். புக்கு படிச்செல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கல, இப்படி தான் கற்றுக்கிட்டேன். இலங்கைச்சேட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமியார் இருந்தார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவரை. அவர் வைகுண்ட ஏகாதசிக்கு அவர்கிட்ட போனேன். அடிக்கடி போகிற மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு போனேன். அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அது எப்பயும் பூட்டியே தான் இருக்கும். அது அவருடைய முற்பிறவியினுடைய சமாதியாக இருக்கலாம், இல்லை அவருடைய குருவுடைய சமாதியாக இருக்கலாம்.
அதனால் அந்த கடை வந்து அவர் இருந்த வரைக்கும் திறக்கவே முடியல. அங்கால போய் நில்லு அப்படின்னாரு. ஏன்னா அங்கே போய் நின்னேன். கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டாரு. ஒரு ஆள்கிட்ட அவரே காசு கொடுத்து போய் இந்த தலையில் தேய்க்கிறது, கண்ணில் விடுற ட்ராப்ஸு, காதில் விடுற ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கினுவான்னாரு. அவன் போய் வாங்கிட்டு வந்தான். என்னை கூப்பிட்டு என் தலையை அவர் மடியில் வச்சுக்கின்னு இந்த ஐ ட்ராப்ஸ் கொஞ்சம் கண்ணில் போட்டு கண்ணை தேய்ச்சி விட்டார். அதுக்கப்புறம் காதில் ட்ராப்ஸ் விட்டு ஒரு அழுக்கு பஞ்சு தூக்கி வச்சார். அதுக்கப்புறம் அமுத்தாஞ்சனை எடுத்து என் தலையில் தேய்ச்சார். சொல்லிவிட்டு இந்த மாதிரி முதுகில் இருந்த பெண்டு எல்லாம் நிமித்திட்டேன், இன்னிலேருந்து கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும் அப்படின்னாரு. எனக்கு ஓரளவு தெரியும் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு. நான் சொன்னேன், சாமி இவ்வளோ பவர்ஃபுல்லாக நீ இருக்கிற, உன்னை பற்றி யாருக்குமே தெரியல, உன்னை ஏதோ குப்பை இருக்கிறவன் தப்பாக நினச்சின்னு இருக்காங்களேன்னு. நம்ம நினைக்கிறது அவருக்கு தெரியும்ல. உடனே என்ன இப்படி குத்தி, இந்த ஓசி வைத்தியெல்லாம் உனக்கு தான், ஊரில் போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னாரு. யாருக்கும் சொல்லாதே என்கிட்ட இந்த பவர்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவர் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் இந்த திசையில் இருந்தவர் இந்த திசையில் மாற்றி உட்காந்தார். அவர் வச்சுருந்த அழுக்கு எல்லாத்தையும் இது பண்ணார். துணியெல்லாம் கொளுத்திட்டார். ஒரே ஒரு வெள்ளை துண்டு கட்டிக்கிட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு மொட்டெல்லாம் பண்ணிட்டு எதிர் திசையில் போய் உக்காண்டார். அப்போ நான் குருவாயூருக்கு போய் இருந்துட்டு வந்தேன்னா அவர்கிட்ட அந்த குருவாயூர் பிரசாதம் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் அதை வாங்கி எங்கள் கையில் கொடுத்துட்டு, இந்த மாதிரி அப்பா ஸ்கூலுக்கு கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற போது ஏமாந்து போன மேக நீர் நீ, இனிமேல் அந்த தப்பை பண்ணாத, இந்த ஜென்மத்தில் உருப்படுற வழியை பாரு, வந்த வேலை ஆயிடுச்சியில் போயினே இரு அப்படின்னாரு. இப்படிலாம் மகான்கள் இருக்காங்க. நம்பவே முடியாத அளவுக்கு பவர். அவங்களுக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரியும், அங்கே போகிற எல்லாரை பற்றியும் தெரியும். ஒரு தடவை கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்கள காளிகாம்பாள் கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு நான் அவர்கிட்ட கூட்டின்னு போனேன். அவர் ரோட்டில் யார் போனால் அவங்கள பற்றி மேக நீருன்னுவார். பூமியில் இருக்கிற தண்ணி ஆகாசத்தில் மேகமாகி திருப்பியும் மழையாக வருது. அந்த மாதிரி ஆத்மா என்பது இந்த உடலை விட்டு பிரிஞ்சால் மேலே போய் கொஞ்ச நாள் சஞ்சாரம் பண்ணி வேறு ஒரு உடம்புக்குள்ளே வருது. அது ஆத்மாவுக்கு அவர் வச்ச பேர் மேக நீர். நம்ம நான் கூட்டின்னு போகிறேன்னா கூட்டின்னு போகிறப்போ சொல்கிறார், அந்த காலத்து ஔவையார்ன மேக நீரா அப்படின்னு. அந்த காலத்தில் ஔவையாராக இருந்தது நமக்கு தெரியும். அந்த இதுக்கு முன்னே ஔவையாராக இருந்தா, ராமாயண காலத்தில் சபரியாக இருந்தா, ராமகிருஷ்ணனுடைய மனைவி சாரதா தேவியாக இருந்தா, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அவர் அழகாக சொல்கிறார், அந்த காலத்து ஔவையாருன்னா மேக நீர் அப்படிங்கிறவாறு சொல்கிறார். என்ன முதல்ல பார்த்தப்போ சொன்னார், அந்த காலத்து நடராஜன் மேக நீர் அப்படின்னார். நீ பார்க்குற நடராஜர்லேருந்து எல்லாமே உலகத்தில் வந்தவங்க தான். அவங்கெல்லாம் பெரிய நிலையில் தவசிகளாக இருந்த ராஜாக்கள். அவங்க உடம்புக்குள்ளே அவங்க பண்ண பூஜையினால இந்த சிவனுடைய அருளெல்லாம் வந்து சேரும். அதனால் அந்த காலத்தில் நடராஜனாக இருந்த மேக நீர் அப்படின்னா இந்த ஆத்மா அது. சீக்கு பெற வச்ச இஸ்லாம் மதம், தாடி வச்ச சீக்கு மதம், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம், எல்லா மதமும் பூந்து பார்த்து அப்பா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் கையை விட்டு ஏமாந்து போகிற மேக நீர் அப்படின்னாரு. இவர் எல்லா பிறவியிலும் பூந்து வந்துட்டார். சிவன் மோட்சத்தை கொடுக்கறதுக்காக கூட்டின்னு போகிற போது போன பிறவியில் ஏமாந்துட்டார், அதனால் இந்த பிறவி வந்துக்கிறாரு. இது சொல்கிறார பாரு, எப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி மகான்கள் கிடைக்கல, அதெல்லாம் போயிட்டாங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிற மகான்கள் எல்லாம் இப்போ இல்லை. ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்கார், மற்றபடி எல்லாருமே பரமாச்சாரியார் கிடையாது, ராம் சரத்குமார் சாமி கிடையாது, அப்புறம் கிருஷ்ணவேணி அம்மா கிடையாது, மாயம்மா கிடையாது, சிவபிரபாகர சித்தியோகி கிடையாது, பொன்னி மகான் கிடையாது. எவ்வளோ பேர் இல்லை. இங்கே இவர் இருந்தார், நம்ம சங்கரலிங்க சித்தர் உளுந்தூர்பேட்டையில், பெரிய சங்கரலிங்க சித்தர் சும்மா உட்காந்துருப்பார். நீ அவரை பார்க்குறதுக்கு போனேன்னா, நீ ஏழையாக இருந்தியானா அவரே கஞ்சி வச்சுருக்காரு. கொஞ்சம் வசதி இருந்தால் இருக்கப்பட்டவன் தானே, போய் இட்லி வாங்கி வாடுவார். அங்கே சண்முகானந்தா ஹோட்டலில் ஏதோ ஒன்று இருக்குது அங்கே உளுந்தூர்பேட்டை மெயின் ரோட்டில். அங்கே போயிட்டு அதை இட்லி வாங்கிட்டு வரணும் 4. அவர் 2 இட்லி தனியாக அடிச்சுடுவார். ஏன்னா வர்ற ஏழைங்கிட்ட காசு இருக்காது இல்லை, அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக 2 இட்லி ஒன்று எதிரில் உட்கார சொல்லுவார். நீ கை இப்படி வச்சுக்கணும். அவர் அந்த இட்லி சட்னியில் தொட்டும் கையில் வச்சுனே ஒரு நீ இப்படி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் உன் கையில் தண்ணி ஊற்றுவார், இப்படி சாப்பிட்டுடணும். ஸோ அவர் உன் கர்மா தீக்கிறதுக்கு எவ்வளோ நாள் சொல்கிறாரோ அவ்வளோ நாள் அவர் எதிரில் உட்காந்து நீ இட்லி சாப்பிடணும். அவர் அந்த இட்லி உன் கையில் கொடுக்குற போது உனக்காக ப்ரே பண்ணிக்கிறார். இத்தனை ஜபம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு அவர் வச்சுருப்பார். எவ்வளோ பெரிய நிலைப்பார். ஸோ இப்போ கூட அவருடைய சமாதி இருக்குது உளுந்தூர்பேட்டில். அந்த மெயின் ரோட்லேருந்து நீ சேலத்துக்கு போகிறதுக்காக வர பஸ்ஸில் பிடபிள்யூடி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே அவருடைய கோயில் இருக்குது. அங்கே ஏழைங்களுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அந்த பாண்டிச்சேரி சீஃப் ரங்கசாமி அதுக்கு கட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அந்த மாதிரி.
ஸோ அந்த உளுந்தூர்பேட்டை சங்கர்லிங்க சித்தர்கிட்ட கங்கை அமரன் ஒரு தடவை போனான். போயிட்டு காரை நிப்பாட்டினான். இவர் காரில் ஏறி உக்காந்துக்கிறார். கங்கை அமரன் வீட்டுக்கிட்ட கூட்டின்னு போனான். போன உடனே போடா அப்படின்ட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகவே இல்லை. அவருக்கு எப்படி தான் தெரியுமோ தெரில, நேராக மண்ணடியில் நான் இருக்கிற மலைப்பந்தேர் வாசலில் வந்து கார் நிற்கிது. சாமி வந்துக்கிறாங்கன்றாங்க. நம்ப முடியும். அவருக்கு எப்படிப்பா நம்ம அட்ரெஸ்ஸு மலையப்பந்தேர் இதெல்லாம் எப்படி தெரியும்? கூப்பிட்டதுக்கு அங்கே ஏன் அவன் காரில் ஏறி நம்ம வீட்டு தான் வந்துடுறேன். கிடுக்குன்னு சாமி வந்துக்கிறாரு. நாங்கள் உள்ளே வந்தேன். ஒரு திவான் மாதிரி இருக்கும். அது இப்படி கால் வச்சுன்னுட்டு படுத்துன்னுட்டார். ஃபோட்டோ கூட இருக்கும் நம்மக்கிட்ட. நான் வந்து ஒரு வேஷ்டி துண்டெல்லாம் வாங்கிட்டு சொல்லி அவருக்கு போத்துனேன். 2 போத்துனேன். கணக்கு சரியாக போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சண்முகானந்தா ஹோட்டலில் போய் எல்லாருக்கும் பிரசாதம், வடை, இட்லி, தோசை எல்லாம் எல்லாருக்கும் வந்து அப்படியே கையில் கொடுன்னார். வரிசையாக உட்கார வச்சு 2 பக்கம் ஜனங்களை எல்லோரும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்படி இருந்தார். இன்னொரு 1 மணி நேரம் கழித்து இன்னொரு தடவை வாங்கியார் சொல்கிறார். இன்னொரு தடவை போய் ஏதோ வாங்கின்னு வந்தோம் தின்பண்டங்கள் எல்லாம். அதெல்லாம் கொடுக்க சொன்னார் இன்னொரு தடவை. அதெல்லாம் ஆகி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கேட்டுக்கிட்ட வந்து நின்று இப்படி ஆகாசத்தை பார்த்துட்டு உள்ளே இதை பார்த்துட்டு அவர் பாட்டி கார் ஏறி போயின்னே இருந்தார். ஸோ எப்படி இது நடக்குதுன்னே யோசனை பண்ணிப்பார். அவர் யார், நான் எங்கே இருக்கேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? கங்கை அமரன் கூப்பிட்டாக்க அவன் வீட்டுக்கு போகாமல் ஏன் நம்மக்கிட்ட வராரு? வந்துட்டு எல்லாரையும் ஏன் ப்ளஸ் பண்ணுறாரு இல்லையா? இப்படி பல அதிசயங்கள், பல மகான்கள் இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே இதுக்கு போகிறீங்களா, தமிழ்நாட்டு தியேட்டரு திருவொத்தியூர் போகிறதுக்கு முன்னால் அங்கே ஒரு கோயில் இருக்கும். கோயிலுக்கு எதிரில் இந்த ஓட்டு வீடுங்க இருக்கும். அதில் இன்னைக்கு கொஞ்சம் இருட்டில் உள்ளே போனால் இருட்டாக ஒரு ரூமு, அதுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்து இருப்பார். அவர் கண்ணெல்லாம் தெரியவே தெரியாது. அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார், ஒரு வேளை தான் தண்ணி கொடுப்பார். என்ன இருட்டாக இருக்கும் அந்த இடத்துல. நான் அங்கே போனேன். ஆனால் நீ அவருக்கு ஒரு கேரியர் வாங்கின்னு போய் கொடுத்தியாருன்னு அவர் சாப்பிட்டாருன்னா உன் கர்மம் தீர்ந்துடும், உன் கஷ்டம் தீர்ந்துடும். நீ எதுக்கு போறியோ அது நடந்துடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவர். நான் அவர்கிட்ட போய் உட்காந்து கண்ண முடிஞ்சு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் யாரா அவன் இங்கே வந்து அகராஜி படிக்கிறது? உன் இடத்துல நீ படி, என் இடத்துல நான் படிப்பேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இங்கே தியானம் பண்ணாத, இது ஏன் இடம், நான் தான் பண்ணுவேன், உன் இடத்துல நீ பண்ணு அப்படின்னு. அன்றைக்கி கூட வடிவடைமன் வந்தா என்னை பார்க்கறதுக்கு. அந்த தத்தாரி பையன் வெளியே நின்றுதான். ஏன்டா நான் எங்கள் அம்மா வந்துக்குது உன்னை பார்க்கறதுக்கு. நான் யார்? முருகுது. தத்தாரின்னா அப்பம் பேரை கேட்காம பயணிக்கு வந்துட்டான் இல்லையா, அதனால தத்தாரி. வெளியில் வடிவடைமன் இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்குதான். ஒன்று சொன்னாங்க, இங்கே தான் எங்கேயோ யானை கவனிக்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லி உன்னை கோவிந்தான்றது நீ தானா அதை அப்படின்னாரு. இப்படி ஒரு மகான் பண்ணி கண்டுபிடிக்கிறியா? பயங்கரமாக இருக்காங்க ஆன்மீகத்தில். நமக்கு தெரிஞ்ச இந்த ஒன்றையனா மடாதிபதிங்க சாமியாருங்கிட்டலாம் ஒன்றுமே சருகல்ல. யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க பார்த்தியா, அவங்கக்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. ஒருத்தர் பட்னம் திட்டான்ற இடத்துக்கு பக்கத்தில் ஓமலூர், அதுக்கு முன்னால் அவர் கோனிங்கிற இடத்துல இருந்தார், பொன்னூர் பக்கத்தில். சிவபிரபாகர சித்தியோகின்னு பேர். நான் அவர்கிட்ட போனோம். போகிற போதே அவரை கேர்டேக்கர் மாதிரி இருக்கிற ஒரு மலையாளி அம்மா, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்காக அவியலும் சப்பாத்தியும் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. நான் வர்றது அவருக்கு எப்படி தெரியும்? போனோம். சப்பாத்தின்னா குரு பகவான் வீட்டு கோதுமை. அவியல்னால் எங்கிட்ட ஒரு கடவுள் இல்லை, எல்லா கடவுளும் இருக்குன்றதுனால அவியல் சிம்பாலிக். அதை சாப்பிட்டு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட கால்கிட்ட உட்காந்து அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்களாம் பேச மாட்டாங்க. நீ என்ன தியானம் பண்ணுறியோ மைண்டில் அவர் கை காலெல்லாம் முத்திரை ஓடின்னு இருக்கும். நீ என்ன ப்ரே பண்ணுறியோ அதுக்கெல்லாம் பதில் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2வது தடவையும் அவரை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் சமாதி ஆனப்புறம் இப்போ கூட நம்ம பசங்கள்லாம் போகிறாங்க. எப்போயாவது அந்த பக்கம் சபரிமலை போகிற போது அங்கே ஒரு நல்ல சின்ன கோயில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது, பல மகான்கள் இருக்காங்க. இப்போ அவர் எங்கே போயிட்டாருன்றியா? சிவபிரபாகர சித்தியோகி. அங்கே அவருடைய சமாதி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஐயப்ப சுவாமியுடைய கண்டெம்பரரி, ஐயப்பனுடைய கண்டெம்பரரி. அவர் இருக்கிற இடத்துக்கு புலிப்பாறைன்னு பேர். ஸோ ஐயப்பன் அவர் உட்காந்து மீட்டிங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு ஆள். 700 சில்லற வருஷம் உயிரோடு இருந்திருக்காரு. கேரளாவில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு, இந்த வீட்டில் நான் பிறந்தேன், இத்தனை குழந்தைங்களோட பிறந்தேன், அந்த ரெக்கார்டெல்லாம் அங்கே இருக்குது பாருன்னு. இவங்க அந்த அட்டுக்கானுவாங்க இல்லையா, அதில் தேடி பார்த்தா அந்த ரெக்கார்டெலாம் இருக்குது. இவர் எத்தனாவது குழந்தையாக பிறந்தார் என்னாதுன்னு. இந்த வீட்டை என்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்களோ அன்றைக்கி நான் இந்த உலகத்தில் இந்த உடம்பு விட்டுருவேன்னார். அதே மாதிரி அவங்க ரெனோவேஷன் பண்ணலான்னு வீட்டை அடித்தாங்களா, அவர் ஆத்மாவை விட்டு பிரிஞ்சிட்டார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும், நமக்கு புரியாது. தேவராக பாபா சொன்னேன் இல்லையா, தேவராக பாபா 4 குச்சி நட்டு அது மேலே உட்காந்து இருப்பார்.
யாராவது இந்திரா காந்தி, ராகுல் காந்தி யார் போனாலையும் காலில் ஒரு உத விடுவார். ஸோ ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி அவர்கிட்ட போகிறான். யமன் உனக்காக தெற்கு திசையில் காத்துட்ருக்கான், நீ வந்து பசுக்கள் வதையை தடுக்கிறதுக்கு சட்டம் போடுறேன்னு சொல்லி நான் உன்னை காப்பாற்றுறேன்னாரான். இவன் நான் எப்படி ஒரு நாளில் அந்த சட்டத்தை போட முடியும், பார்லிமெண்ட்டு எனாக்ட்னு ஏதோ சொன்னான். உன் விதின்ட்டார். அப்போ தான் அவன் ராஜீவ்காந்தி இங்கே வந்து செத்துப்பிட்டான். இந்த ஹியூமன் நளினி பிளாஸ்டெல்லாம் சொல்கிறாங்களோ அதில் செத்து போயிட்டான். அவர் அப்பயே சொல்லிட்டார், அங்கேயே சொல்லிட்டார். இது மாதிரி அவர் தூய யமுனை துறைவன் ஆண்டாள் பாடுறா இல்லையா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவருக்கு போர் அடிச்சு போகுது, இவ்வளோ வருஷமாக இதே வேலை செய்யுங்கிறமேனு காட்டுக்குள்ளே போய் ஒரு புலிக்குது. அந்த புலிகிட்ட 2 கையும் வாயில் விட்டு என்னை கடி, என்னை சாகடின்னுது. அது வாலாட்டுது. சரிடா இது என்ன தொந்தரவாக போச்சுன்னு திருப்பியும் வந்து அலகாபாத்தில் உட்காந்துருந்தார். இப்போ கூட நீங்கள் மதுரா பக்கத்தில் பிருந்தாவன் ஒரு இடங்குது. அந்த பிருந்தாவனுக்கு போனால் எல்லோரும் திருவண்ணாமலை சுற்றுற மாதிரி ஒரு மலையை சுற்றுவாங்க. அங்கே அவருடைய ஒரு ஆசிரமம் இருக்குது, சிலை வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட நாளில் பக்கத்தில் இருக்கிற யமுனா நதியில் அப்படியே நடந்து ஜலசமாதி ஆகிட்டார். அப்படியே தண்ணிக்குள்ளே போய் ஜலசமாதி ஆகிட்டார். அவருடைய நிலை அந்த நிலை இப்படி நமக்கு புரியாது. எவ்வளவோ மகான்கள், எந்தரோ மகானுபாவலுன்னு சொல்லுவார் தியாகராஜர், அந்த மாதிரி இருக்காங்க. நமக்கு கொடுப்பின்னு இருந்தால் அவங்களெல்லாம் பார்க்கலாம். பழைய கனெக்ஷன் இருக்கணும். இல்லைன்னா அவங்கெல்லாம் பூமியில் இருப்பாங்க, உங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரியாது, யாரோ பிச்சைக்கார சாமியார்னு நினச்சின்னு ஏமாந்து போயிடுவீங்க. அவங்க ஜனங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. சாமியார் வேஷம் கட்டின்னு மரத்தில் கட்டித்தில் உட்காந்துருந்தா ஜனங்கள்லாம் போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி வர விடக்கூடாது. அவங்களுக்கு யாருக்காவது பழைய பாக்கி இருந்து அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்னா அவங்க தான் அவங்கக்கிட்ட போக முடியும். ஏதோ பிளெஸ்ஸிங் பண்ணணும், அவங்களுக்கு எதுவும் இது பண்ணணுன்னா பண்ணுவாங்க. மற்றபடி எதுவுமே அவங்க தலையிடுறது இல்லை. அவங்க வந்த வேலை ஆயிடுச்சு, இன்னும் போகணுங்கிறதுல தான் குறியாக இருப்பாங்களே தவிர இருக்க மாட்டாங்க. இப்போ கைலையில் கண்ணாலும் காண்பது ஆகாது என்று ககனத்து முனிவர்களும் கைலைக்கு ஏகினார்னார். கண்ணால் கூட இந்த கலியுகத்தில் நடக்கிற அனிட்டுனியா அக்கிரமெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு பூமியில் இருக்கிற ரிஷிங்கள்லாம் கைலாசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ கலியுகம் முடியக்கூடிய நேரத்தில் அவங்கெல்லாம் திருப்பி வருவாங்களாம். இப்போ அவங்கெல்லாம் வர வேண்டிய நேரம் இருக்குது, அவங்கெல்லாம் திருப்பி வருவாங்க. கைலாசத்தில் யாரெல்லாங்கிறாங்களோ தே ஆர் எக்ஸ்பெக்டட் அகெயின். இந்த உலகத்தில் பூண்டி மகான் இருந்தார். அப்போது பூண்டி மகான் எவ்வளோ பெரிய நிலை, சாதாரண நிலையா, ஒரு நாகதாளி புத்து நடுவில் அவர் பார்த்தாங்க. யாரோ ஊர்க்காரங்க இது என்னடா அது புத்து நடுவுன்னா அவரை தூக்கி உடம்புல இருந்த முள்ளெல்லாம் தூக்கிட்டு ஒரு திண்ணை மேலே கொண்டாந்து உட்கார வச்சாங்க. அந்த திண்ணைக்கு எதிரில் தான் அந்த கலசப்பாக்கத்துலேருந்து போலூர் போகிற பஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் காலையில் 4 மணிக்கு அவர் வந்து உடம்பெல்லாம் தொடச்சி விபூதியெல்லாம் பூசி ஒரு ஆள் உட்கார வைப்பான். பஸ்ஸில் ஏறுறவங்கெல்லாம் போய் அவரை கும்பிடுவாங்க. இதுதான் அந்த காலத்தில் அவரை ஜனங்க ஆரம்பித்த ஒரு வழிமுறை. அவர் பயங்கரமாக வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுவார், ஆனால் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ நார்மலாக அவரை பார்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்களாம், அங்கே இருக்கிற ஆற்றுல குளிச்சுட்டு அவர்கிட்ட போய் நிற்கணும். அவர் எவ்வளோ நாளைக்கு உங்கள்கிட்ட பேசாது இருக்கிறாரோ அவ்வளோ நாளைக்கு அங்கேயே நிற்கணும். அதுதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு. ஸோ பெங்களூர்லேருந்து ஒரு ஆள் அவர்கிட்ட போய் அங்கே ஊருக்காரங்கிட்ட சொல்லிக்கிறான், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு உடம்பெல்லாம் அந்த மாதிரி வியாதி இருக்குதுன்னு. அப்பா நாங்கள் ஒன்று கூட்டின்னு போனால் அவங்காரமாக நீ வாங்கிக்கிறியான்னு கேட்பாரு. இந்த வம்புக்கெல்லாம் நாங்கள் வரதில்லை, நீ எதில் போய் நில்லு, அவர் அச்சாலின்னு திட்டினாலும் அங்கே தான் நீ நிற்கணும்னு. டெய்லி போய் நிற்பான் 1 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னாராம், தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத சண்டாளா அப்படின்னு காரி துப்புனாராம். என்ன அர்த்தம், இவன் ஏதோ ஒரு வீக்கர் மூமெண்ட்டில் அவங்க அம்மாக்கிட்டே செக்ஸ் பண்ணியிருக்கான், அதனால் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத சண்டாளான்னு அவனை காரி துப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் பெங்களூர் போட்டான்னுவாங்க. அவர் இருந்த இடத்துல ஒரு நாள் ராத்திரி 1 போகிறதுக்காக ஒருத்தன் போகிறான். போனால் அவர் உட்காந்துக்கிறார், அவர் சுற்றி எல்லாம் பாம்புங்க உட்காந்துக்குது. இவன் பார்த்த உடனே ஒரு பாம்பு பேசுதான், நரன் வருகிறான். அவன் மயக்கம் போட்டு வேண்டாம். உடனே சாமிக்கிட்டே கூட்டு போனாங்க. வேலை கட்ட வேலையெல்லாம் இங்கே வராதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திருநூறு கொடுங்கன்னாரான். அவன் எந்திரிச்சிட்டான். இது ஒரு காரணம். அதே மாதிரி நீங்கள் வள்ளிமலைக்கு போனீங்கன்னாக்கா அங்கே 4வது மண்டபமும் ஒன்று இருக்கும். மற்ற மண்டபம்லாம் புதுசாக இருக்கும், அந்த மண்டபம் பழசாக இருக்கும், அந்த கருங்கல்லையே இது பண்ணி. ஏன்னா அந்த மேஸ்திரி கிருபானந்த வாரியார் அந்த திருப்பணி எடுத்து செய்கிற போது ஊண்டான். திருவானந்த வாரியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் வந்து அவனுக்கு திருநூறு கொடுத்து எழுப்புறாரு. அவன் சொல்கிறான், உள்ள ஒரு எலும்பு கூடு உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு ஒரு விளக்கை எஞ்சினுக்குது. இப்போ யாரோ ஒரு பெரிய மகான் அந்த படிக்கட்டு மேலே யாரெல்லாம் ஏறி போகிறானோ அவனுக்கெல்லாம் நல்லது நடக்கணும், அவர் தவம் பண்ணின்னு உள்ளே உட்காந்துனுங்கிறார்.
அது இவன் பார்த்ததுனால மயக்கம் போட்டு விட்டுருக்கான். அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே மூடிடுங்க திருப்பியும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் உலகத்தில் நிறைய இடங்க இருக்குது. அங்கெல்லாம் யாரோ தவத்தில் இருக்காங்க. அவங்க நமக்காக மக்களுக்காக நல்ல செய்யறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. நிறைய கோயில்களில் மூலஸ்தானத்தில் இருக்கிறதும் இந்த மாதிரி சித்தர்கள் தான். பல கோயில்கள் கோபுரத்து மேலே உட்காந்துட்டு அந்த கோபுரத்தை தாண்டி போகிறவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறவங்க இந்த மாதிரி சித்தர்கள் முனிவர்கள் தான். ஸோ யார் ஒரு உயர்நிலையை அடைஞ்சு லிபரேட் ஆகிட்டாங்களோ அவங்க இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உக்காந்துக்குவாங்க. இப்படி தான் கோயிலுக்கும் ஏதோ ஒரு பவர்லாம் வருது. ஸோ நான் சொல்லியிருக்கேன், இங்கே செஞ்சிக்கோட்டை கீழே கமலக்கன்னி அம்மன் ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே சச்சிதானந்தம்னு ஒரு மல்லியார், இவர் இல்லை ரஜினிசாமியில் இன்னொரு சச்சிதானந்தம், கலவை சச்சிதானந்தம். அவர் நைட்டில் போய் தூங்குறாரு. அப்போ அந்த அம்மா கனவுல சொல்லுதான், இங்கே சோறு தண்ணி இல்லாத நான் உக்காந்துக்கிறேன்பா, என்னை கொண்டு போய் நல்ல இடத்துல கோயில் கட்டு, நான் உனக்கு பவர் கொடுக்குறாரு. இவர் உடம்புல வந்துச்சு. யாருன்னா குறைக்கு போனால் இவர் எழுதிக்கு கொடுப்பாரு. அப்படியே ஜனம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு முன்னே கமலக்கன்னி அம்மன் யாரெல்லாம் செஞ்சிக்கோட்டையிலேருந்து ஊர் கும்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் உலகத்தில் இருப்பான் இல்லையா, அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், காசு கொடுப்பாங்க. இன்றைக்கி காஞ்சிபுரம் பக்கத்தில் கலவை இல்லை, அங்கே போனீங்கன்னாக்கா படுத்த கோலத்தில் அம்பாள் இருக்கும், நல்லா ஒரு 15 அடி 20 அடியில் இருக்கும். அந்த கோயிலை அவர் தான் காட்டினார். மௌனமாக தான் இருப்பார், எழுதி தான் கொடுப்பாரு. ஸோ இப்படி தான் அது வருது. இது அங்கே நடக்கிறது. உலகம் பூராவும் பல இடங்களில் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த மாதிரி யாரோ ஒரு பழைய பக்தனை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக தனக்கு வேண்டிய மாதிரி வசதிகள் செஞ்சுட்டு அந்த இடத்துல செட்டில் ஆகிடும். ஸோ இது பெரிய சப்ஜெக்டு, நிறைய நான் சொல்லியிருக்கேன். இந்த நங்கநல்லூரில் ராகவேந்திரான்னு ஒரு ஜோசியர், அவர் பழைய மந்திரி சந்திரசேகர் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர், அவனுக்கெல்லாம் அவர் தான் அது. ஸோ சந்திரசேகருக்கு அவன் சொன்னான், இதுக்கு முன்னால் திருவக்கரை வக்கரக்காளி கிட்ட நீ பூஜை பண்ண ஆள், அதனால் நீ திருவக்கரை வக்கர கோயிலுக்கு போனியானாக்கா உனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு. அதே மாதிரி அவன் இங்கே வந்து கும்பிட்டுருக்கான். 54 எம்பி வச்சுன்னு இந்தியாவிலே பிரைம் மினிஸ்டர் ஆனது அவன் ஒருத்தன் தான். 54 எம்பி தான் இருந்தாங்க அவங்ககிட்ட, ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை வந்து அந்த ராகவேந்திரா சொன்னார்னு சொல்லி நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் அவன் தான் காட்டினான். அது எப்படி வருது, நான் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியும் என்னால். நான் எங்கேயோ வடநாட்டில் ஒரு மலை மேலே போய் இங்கே ஒரு சிவன் கோயில் இருந்ததே காணமேன்றேன். இப்போ யாரோ காதல் சொல்கிறாங்க, இங்கே இருந்த சிவன் கோயில் இருந்த எனர்ஜி தான் இப்போ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்குதுங்கிறாங்க. அப்போது அங்கே பூஜை இல்லாத இருக்குது. இவங்க இங்கே யாகம் வளர்த்து கும்பாபிஷேகம் பண்ணுற நேரத்தில் அவங்க மீட்டிங் போடுவாங்க சித்தர்கள், போஸ்டிங் ஒன்று காலியாகுது, யார் போகிறீங்க வாரீங்கன்னு. அப்போ அது இங்கே வந்து இப்படி எந்த கோயிலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆன்சிடோட்னுவாங்க, ஒரு பழமை இருக்குது, ஒரு காரண காரியம் இருக்கும். எந்த கோயிலும் வேஸ்ட் இல்லை. எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே பூஜையெல்லாம் ஒழுங்காக நடந்துன்னு இருந்தால் கட்டாயம் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். பூஜை ஒழுங்காக நடக்கலைன்னா முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின் வாரி வளம் கொன்றும், மன்னருக்கு தீங்குல கண்ணம் களவு மிகுத்திடும் காசினியில் எண்ணறு நந்தி எடுத்துரைத்தானேன்னு திருமூலர் சொல்கிறார். எங்கெல்லாம் கோயிலில் முன்னவர்னா கடவுள்னு அர்த்தம். சேக்கிலார் சொல்லுவார், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உண்டோன்னு. கடவுளே உனக்கு முன்னால் நின்னா உனக்கு முடியாத விஷயம் உலகத்தில் இருக்கான். அப்போ முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றின் தடைப்பட்டால் முற்றின் வாரி வளம் குன்றும், ஆனால் மழை பெய்யாது, இல்லை பேஞ்சு கழுத்த இருக்கும். மன்னருக்கு தீங்குல, அரசாங்கம்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது. காசினியில் கண்ணம் களவு மிகுத்திடும். காசினின்னா பூமி, அங்கே பொய் பித்தலாட்டம் கண்ணம் களவு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். யாரையும் அவனுக்கு சொன்னாங்க, அது நந்தி பகவான் தான் சொன்னார், என்னறி நந்தி எடுத்துரைத்தான். இப்போ எந்த ஒரு இடமா இருந்தாலும் பூஜைகள் ஒழுங்காக நடந்தால், அது 8 அடிக்கு 8 அடி கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஏகாம்பரேஸ்வர் கோயிலாக இருந்தாலும் சரி, பூஜை நடக்கணும். பூஜை நடந்தால் அந்த இடத்துல போகிறவங்களுக்கு நல்லது நடக்கும். பூஜை நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்க இல்லையா அந்த பவரை, அப்போ டெய்லி அங்கே அபிஷேகம் அர்ச்சனை யாகம் எல்லாம் நடக்கணும். கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும். ஓவெல்லாம் தலை அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா அதெல்லாம் கொஞ்ச நாளில் அங்கே இருக்கிற பவர் போயிடும். அதனால் வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் கரெக்ட். எல்லாருக்கும் அதே தான் உலகத்தில். இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறது நல்ல விஷயம், மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப நல்லது. அதில் குருடு கிருடு முடவனாலாம் இல்லாமல் கொஞ்சம் பைத்தியக்காரனாக இல்லாமல் அறிவோடு இருக்கிறது நல்லது. அதுக்கு பின்னால் வாழ்க்கையில் வர்றதெல்லாம் கழிக்கணும். வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் போயிடணும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு என்ன கர்ம பாக்கி இருக்கோ எல்லாம் கழிக்கிறதுக்கு தான் இந்த மனித இதெல்லாம் கடவுள் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் கடவுளை பற்றி சொல்கிற போது
வினைக்கேடன் எனுமா போல் எதிரப்பட்டாயேன்னுவாங்க. உன் வினையெல்லாம் நான் ரப்பர் வச்சு அழிச்சிடறேன்டான்ற மாதிரி சாமி எதிரில் வந்து நின்று இருப்பாராம். அதனால் கடவுள் தான் எல்லாத்துக்கும் வழி. உனக்கு என்ன கர்மா இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு டேக் டு காட் சீரியஸ்லி, தென் காட் வில் கம் டு யுவர் ரெஸ்கியூ. என்ன கர்மா இருக்கோ அதை எப்படி கழிக்கணுன்றது கடவுளுக்கு தெரியும். அது நீ ஒன்றுமே பண்ணுறதில்லை, எல்லாமே தானாக நடக்கும். முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு உலகத்தில் பிறக்கிறதில்ல. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நாம் வந்து சாட்சி மட்டுமே மனிதான் மனிதான். சம்ரஷ்னால இந்த பாட்டுக்குது, சாட்சி மட்டுமே மனிதான் மனிதான். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது, தீவரும் அறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும்படி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே மனிதா மனிதா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.